ஓகே, வணக்கம் மக்களே. இது எதுக்கான ரெக்கார்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு குரூப் 2 2A நோட்டிபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ண போறேன். எனக்கு வந்து சில டவுட்ஸ் எல்லாம் இருக்கு. எப்படி அப்ளை பண்ணணும்னு எனக்கு சரியா தெரியல அப்படின்னா, நீங்க இந்த வீடியோ தாராளமா வாட்ச் பண்ணலாம். இல்ல ஃபர்ஸ்ட் டைம் எழுத போற, அப்ளை பண்ண போற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிருங்க. நம்மளுடைய ஹவு டு அப்ளை வீடியோ போறதுக்கு முன்னாடி உங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்டான அப்டேட். 27ஆம் தேதி போல சண்டே காலையில 9:30 மணிக்கு மொத்தம் 3 டிஸ்ட்ரிக்ட்ல நம்மளுக்கான யுக்தி சீரீஸ் அப்படின்றது மாஸ்டர் கிளாஸ் அப்படின்றது கண்டக்ட் பண்ண போறாங்க. எங்க கண்டக்ட் ஆக போகுதுன்னு பார்த்தோம்னா, மதுரையில கண்டக்ட் ஆக போகுது, திருநெல்வேலி பாளையங்கோட்டையில கண்டக்ட் ஆக போகுது, அதே மாதிரி திருச்சியில கண்டக்ட் ஆக போகுது. நம்முடைய மதுரையை பொறுத்த வரைக்கும் வென்யூ என்னன்னா மதுரா காலேஜ்ல தான் கண்டக்ட் ஆக போகுது. இதுல ஆல்ரெடி தேர்ச்சி பெற்ற டிஎன்பிசி ஆபீசர்ஸ் உங்களுக்கான கவுன்சிலிங்ஸ் எல்லாமே தர போறாங்க, எக்ஸாம் டிப்ஸ் தர போறாங்க. ஜிஎஸ் சம்பந்தமாவும் சரி, தமிழ் சம்பந்தமாவும் சரி, மேத்ஸ் சம்பந்தமாவும் சரி, எல்லாத்துக்கான உங்களுக்கான ஸ்பெஷல் கைடன்ஸ் இந்த மாஸ்டர் கிளாஸ்ல உங்களுக்கு கிடைக்க போகுது. இது முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். நீங்க ரேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நான் ரேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாரா இருந்தாலுமே நீங்க இந்த மாஸ்டர் கிளாஸ்ல நீங்க தாராளமா கலந்துக்கலாம். நீங்க கலந்துக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த லிங்க் மட்டும் கிளிக் பண்ணி கேட்கிற டீடைல்ஸ் மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. எந்த லொகேஷன்றதையும் ஃபில் பண்ணிக்கோங்க. எங்களுடைய டீம் உங்களை ரீச் பண்ணிடுவாங்க. அவங்க கிட்ட உங்களுடைய டவுட்ஸ் கிளாரிபிகேஷன்ஸ் எல்லாமே கேட்டுக்கலாம். அதே மாதிரி நம்மளுடைய பிஓ ஆபீசர், அதே மாதிரி நம்மளுடைய ரூரல் டெவலப்மெண்ட் ஆபீசர் வர போறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய வெராண்டா ரைஸ்ல இருந்து எக்ஸ்பர்ட், அதாவது சீனியர் எக்ஸ்பர்ட் ஸ்டாஃப் ஆன சுபராஜா சாரும் வர போறாங்க. நானும் இந்த சீரீஸ்ல கலந்துக்க போறேன். சோ மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கான ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எல்லாமே இங்க உங்களுக்கு நாங்க சொல்ல போறோம். அதே மாதிரிதான் நம்மளுடைய பாளையங்கோட்டை திருநெல்வேலியிலும் கண்டக்ட் ஆக போகுது. சேம் டேட் அண்ட் சேம் 3 hour செஷன் தான். இது எல்லாத்துக்குமே நீங்க ரெஜிஸ்டர் அப்படின்றது மஸ்ட், மறக்காம ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி திருச்சிலையும் கண்டக்ட் ஆக போகுது. இதுல யார் யார் கலந்துக்க போறாங்க அப்படின்றது எல்லா டீடைல்ஸுமே உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம். சோ மறக்காம நோட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. சோ அதுக்கப்புறம் நம்மளுடைய பிபி அண்ட் ஆஃப்லைன் ஆன்லைன் எல்லாத்துலயுமே உங்களுக்கான நியூ பேட்ச் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நாட் ஒன்லி ஃபார் டிஎன்பிசி, பேங்கிங், எஸ்எஸ்சி, ரயில்வே எல்லாத்துக்குமே நியூ பேட்ச் அப்படின்றது ஸ்டார்ட் ஆக இருக்கு. நம்மளுடைய சென்னை பொறுத்த வரைக்கும் பிருந்தாவன் கேம்பஸ் குன்றத்தூர்ல தான் லொகேட்டட் ஆயிருக்கு. நீங்க அங்க போய் தாராளமா விசிட் பண்ணி பார்த்துட்டு எப்ப நியூ பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்ற எல்லா டீடைல்ஸுமே நீங்க கேட்டுக்கலாம். For further information உங்களுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதே மாதிரி நம்மளுடைய மதுரை பிவி பொறுத்த அளவுக்கு நம்மளுடைய மதுரைக்கு மிக அருகில அருப்புக்கோட்டையில தான் லொகேட்டட் ஆயிருக்கு. நீங்க மதுரை விருதுநகர் சரௌண்டிங்ஸ் மக்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்க தாராளமா நம்மளுடைய மதுரை பிவி விசிட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸ் எல்லாமே கேட்டுட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். உள்ள நுழைஞ்சிடலாமா? ஃபர்ஸ்ட் ஹவு டு அப்ளை. நீங்க ஃபர்ஸ்ட் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய டிஎன்பிசியோட அபிஷியல் வெப்சைட் நீங்க விசிட் பண்ணிக்கோங்க. எதர் இங்கிலீஷ்ல மாத்தணும்னா இங்க ஒரு பட்டன் இருக்கு பாத்தீங்களா, இங்கிலீஷ்ல, நீங்க இங்கிலீஷ்ல கிளிக் பண்ணிக்கலாம். இல்ல தமிழ் வேணும்னா உங்களுக்கு தமிழ்ல வந்துடும். இதுல நீங்க அப்ளை பண்ண வேண்டியது விண்ணப்பிக்க அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணி நீங்க என்ன செஞ்சுக்கலாம், அப்ளை பண்ண ஆரம்பிக்கலாம். இல்ல அப்படின்னா அபிஷியல் வெப்பேஜ் போனாலே இங்க ஸ்க்ரோல் அப்படின்றது ஆகிக்கிட்டே இருக்கும். அதுலயும் நீங்க கரெக்டா கிளிக் பண்ணணும். இல்ல அது எனக்கு முடியாத பட்சத்துல இதுல போய் நீங்க விண்ணப்பிக்க நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அடுத்த பேஜ் வந்துடும். அடுத்த பேஜ்ல அனௌன்ஸ்மெண்ட், என்ன அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு, 2A அனௌன்ஸ்மெண்ட் நமக்கு வந்தாச்சு. உங்களுடைய நோட்டிபிகேஷன் நீங்க பார்க்கணும் அப்படின்னா தமிழ்ல உங்களுக்கான நோட்டிபிகேஷன் வியூ, அதே மாதிரி இங்கிலீஷ்ல உங்களுக்கான நோட்டிபிகேஷன் வியூ. எனக்கு நோட்டிபிகேஷன் எல்லாமே தெரியும், நான் பக்காவா ரீட் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்க அப்ளை அப்படின்ற ஆப்ஷனை நீங்க தாராளமா கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுடைய யூசர் நேம் அப்படின்றது கேட்கும். சப்போஸ் இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்ளை பண்றேன் அப்படின்னா ஓடிபி, அதாவது ஒன் டைம் யூசர்ன்றத நீங்க கொடுத்துக்கோங்க. இல்ல நான் ஆல்ரெடி அப்ளை பண்ணிருக்கேன் அப்படின்னா உங்களோட யூசர் ஐடி கொடுத்துட்டு உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்ட் நீங்க கொடுத்துருப்பீங்க, அதை கொடுத்துட்டு நீங்க ஒரு ஜஸ்ட் சிம்பிள் மேக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் என்டர் பண்ணிட்டு சப்மிட் அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கான பேஜ், அதாவது உங்களுடைய பேஜ்குள்ள போயிடும். இதுல என்னுடைய ஐடி தான் நான் லாகின் பண்ணி வச்சிருக்கேன். சோ என்னுடைய லாகின் ஐடி அண்ட் என்னுடைய நேம் எல்லாமே உங்களுக்கு டேஷ்போர்ட்ல விசிட் ஆகும். இதுல நீங்க எதை கிளிக் பண்ணணும் அப்படின்னா கரண்ட் அப்ளிகேஷன் அப்படின்றத நீங்க கிளிக் பண்ணலாம். கரண்ட் அப்ளிகேஷன் நீங்க போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளை ஃபார்ம் அப்படின்றது இருக்கும். இந்த இருக்கு பாத்தீங்களா, என்ன போட்டிருக்காங்க, கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் 2, அதாவது குரூப் 2 2A கான எக்ஸாம்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இதுல நீங்க அப்ளை நவ் அப்படின்றத நீங்க கன்ஃபார்மா கொடுக்கணும். நீங்க கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுடைய பேஜ்ல இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் எக்ஸாம்ஸ் எழுதுனீங்க, இப்ப எதுக்கு நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்றதும் அவங்க காமிச்சிருவாங்க. அதுல கிளிக் ஹியர் டு அப்ளை அப்படின்ற ஆப்ஷனும் இருக்கும். அதை நீங்க தாராளமா கிளிக் பண்ணி நீங்க என்ன செஞ்சுக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம்.
ஃபர்ஸ்ட் இதே உங்களுடைய ரெக்வயர்மெண்ட் டீடைல்ஸ் அதை தான் கேட்க போறாங்க. உங்களுடைய நேம், நீங்க எங்க இருக்கீங்க, நீங்க என்ன எக்ஸாம் எழுத போறீங்க, எப்ப எழுத போறீங்க, எல்லா டீடைல்ஸுமே இதுல உங்களுக்கு வந்துடும். ஃபர்ஸ்ட் ரெக்வயர்மெண்ட் டீடைல்ஸ்ல எதுக்காக நம்ம எழுத போறோம், குரூப் 2 2A நம்ம எழுத போறோம். எப்ப அறிவிச்சாங்க, அதாவது நோட்டிபிகேஷன் வந்த தேதியை தான் ஜூலை 15 அவங்க அறிவிப்பு அப்படின்றத அறிவிச்சுட்டாங்க. அதே மாதிரி எப்ப கடைசி நாள் அப்படின்னு பார்த்தோம்னா 13/8, அதாவது அடுத்த மாசம் 13ஆம் தேதி தான் கடைசி நாள். அதுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிடணும். எப்ப தேர்வு, ஆக்சுவலா இது வந்து 2 எக்ஸாமா கண்டக்ட் பண்ணுவாங்க, ஒன்னு பிரிலிம்ஸ், இன்னொன்னு மெயின்ஸ். பிரிலிமினரி எக்ஸாம் எப்ப கண்டக்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா செப்டம்பர் மாசம் 28ஆம் தேதி கண்டக்ட் ஆக போகுது. காலையில 9:30 இருந்து 12:30 வரைக்கும் ஆஃப்லைன்ல தான் கண்டக்ட் ஆகும். இத நீங்க அறிவிக்கை, அதாவது நோட்டிபிகேஷன் பார்க்கணும் இல்ல விண்ணப்பிக்கணும் அப்படின்னா எல்லாமே நீங்க பார்த்துட்டு இங்க ஒரு பட்டன் அப்படின்ற மாதிரி கொடுத்திருப்பாங்க, அதை மட்டும் நீங்க ஓகே கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்றது எல்லா இதுக்குமே கொடுத்துடணும். நீங்க ரெக்வயர்மெண்ட் டீடைல்ஸ்க்கு மட்டும் இதை கொடுக்க கூடாது, அப்ளிகா டீடைல்ஸ், அதே மாதிரி கம்யூனிகேஷன் டீடைல்ஸ், ஸ்பெஷல் கேட்டகரி டீடைல்ஸ், எலிஜிபிலிட்டி டீடைல்ஸ், அகாடமிக் குவாலிஃபிகேஷன் டீடைல்ஸ், டெக்னிக்கல் குவாலிஃபிகேஷன், மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், ஸ்போர்ட்ஸ் பர்சன் டீடைல்ஸ், அதே மாதிரி எக்ஸாமினேஷன் ஆஃப் த பர்டிகுலர் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்றது அண்ட் பர்வியூ அண்ட் கன்ஃபார்ம், இது எல்லாத்துக்குமே நீங்க சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தா மட்டும்தான் அடுத்த லெவல் உங்களுக்கு போகும். இல்ல அப்படின்னா அடுத்த லெவல் உங்களுக்கு போகாது. அதுக்கு அடுத்து நான் ரெக்வயர்மெண்ட் டீடைல்ஸ்க்கு அப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய போட்டோ, ஓகேவா, இங்க என்ன கேபில கேக்குறாங்களோ அந்த கேபிக்கு நீங்க அப்லோட் பண்ணுங்க. சப்போஸ் உங்களுடைய போட்டோ அந்த கேபியை விட ஜாஸ்தி இருக்கு அப்படின்னா ஆன்லைன்ல எக்கச்சக்கமான ஆன்லைன் கேபிய குறைக்கிறதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. அதுல ரெடியூஸ் டு எம்பி சைஸ் இல்ல கேபி சைஸ்ன்னு கொடுத்துருங்க. அதுல உங்களுடைய போட்டோ அப்லோட் பண்ணி உங்களுடைய குறைவான கேபி சைஸுக்கு நீங்க எடுத்துட்டு, இன்னொன்னு முக்கியமான விஷயம், இப்ப கரண்ட்ல எடுத்த போட்டோவா இருக்கணும். ஓகே, உங்களுடைய பழைய போட்டோ அப்படிலாம் நீங்க அப்ளை பண்ண கூடாது. அதே மாதிரி அந்த போட்டோ எப்ப எடுத்தது அப்படின்ற டேட் அண்ட், அதாவது டேட் கூட வேணாம், எப்ப எடுக்கப்பட்டது அப்படின்ற டேட்டு டைம் வேணாம், டேட்டு என்ன மந்த் என்ன இயர் எடுக்கப்பட்டது அப்படின்றது கீழே இருக்கணும். முக்கியமா இதுக்கு பின்னாடி ஒயிட் பேக்ரவுண்ட் தான் இருக்கணும். ஓகேவா, ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் தான் இருக்கணும், வேற என்ன கலர் பேக்ரவுண்டும் எடுக்க கூடாது. ஒயிட் கலர் பேக்ரவுண்ட் தான் இருக்கணும். சோ அத மாதிரி நீங்க பாத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய சைனையும் நீங்க ஸ்கேன் பண்ணி இதுல நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, இது ரெண்டையும் கொடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கு அப்புறமும் சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்றது கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுடைய நேம் வந்துடும். நீங்க ஆல்ரெடி அப்ளை பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய அப்பா பெயர், அம்மா பெயர், உங்களுடைய மாவட்டம், உங்களுடைய பூர்வீகம் எல்லாமே, டேட் ஆஃப் பர்த், நீங்க என்ன பாலினம், ஃபீமேலா, நீங்க சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கீங்களா, உங்களுடைய மதம் என்ன, எல்லா டீடைல்ஸுமே இங்க கொடுத்துருவாங்க. சப்போஸ் இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் ரெஜிஸ்டர் பண்றேன் அப்படின்னா உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாமே பிரியரா கேட்பாங்க. அப்ப கரெக்டா கொடுத்துருங்க. அந்த ஸ்பேஸ் விடுறது, அதே மாதிரி புள்ளி வைக்கிறது, இனிஷியல் எல்லாத்தையுமே நீங்க ப்ராப்பரா கொடுத்து சப்மிட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய வெரிஃபிகேஷன் ப்ராசஸ். இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்ல உங்களுடைய நேம்க்கு அப்புறம் லாஸ்டா தான் இங்க இனிஷியல் அப்படின்றது ஆட் பண்ணணும். உங்களுடைய சர்டிபிகேட்ல என்ன இனிஷியல் இருக்கோ, உங்களுடைய ஆதார்ல என்ன இனிஷியல் இருக்கோ, உங்களுடைய பேன் கார்டுல என்ன இனிஷியல் இருக்கோ அந்த இனிஷியல் யூஸ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இனிஷியல் சேஞ்ச் பண்றீங்க அப்படின்னா இப்போதைக்கு நீங்க எதுவுமே செய்ய வேணாம், இப்போதைக்கு கரண்ட் இனிஷியலை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய பிறந்த தேதி, உங்களுடைய பாலினம், நீங்க எந்த வகுப்பினரை சேர்ந்தவங்க, உங்களுடைய மொபைல் எண், அதாவது இந்த மொபைல் எண் நீங்க குடுக்குறீங்க பாத்தீங்களா, ஒரு 10 டிஜிட் நம்பர் நீங்க வந்து குடுக்குறீங்க அப்படின்னா அதை எக்ஸாம் வரைக்கும் தயவு செஞ்சு மாத்தாம இருங்க. ஏன்னா நீங்க என்ன ஒரு மொபைல் நம்பர் குடுக்குறீங்களோ, என்ன ஒரு இமெயில் ஐடி குடுக்குறீங்களோ அதுக்குதான் அவங்க ஃபர்தரா இமெயிலோ மெசேஜோ பண்ணுவாங்களே தவிர வேற எந்த நம்பருக்கும் பண்ண மாட்டாங்க. சோ எக்ஸாமினேஷன் முடிகிற வரைக்கும் இந்த மொபைல் நம்பர் அண்ட் மெயில் ஐடியா வேலிடா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இது எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஓகேன்றத கொடுத்துட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்றத கொடுத்துருங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய கம்யூனிகேஷன் டீடைல்ஸ், உங்களுடைய அட்ரஸ் வந்து செக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அட்ரஸ், தொடர்பு, நீங்க 2 அட்ரஸுமே சேம் அட்ரஸா கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா நீங்க தாராளமா கொடுத்துக்கலாம். அதே மாதிரி மின்னஞ்சல், கைபேசி எண் எல்லாத்தையுமே நீங்க கொடுத்ததுக்கு அப்புறமா ஓகே அண்ட் சேவ் அண்ட் கண்டினியூ. அதே மாதிரி 2 அட்ரஸும் இப்ப நீங்க இருக்கிற கரண்ட் அட்ரஸாவே நீங்க கொடுத்துக்கோங்க. ஓகேவா, கிராமம் என்ன, நகரம் என்ன, வட்டம் என்ன, மாநகரம் என்ன, எந்த மாநிலத்துல இருக்கீங்க, மாவட்டம் என்ன, அதே மாதிரி அஞ்சல் குறியீடு என்ன, எல்லாத்தையுமே நீங்க கொடுத்துருங்க. நெக்ஸ்ட், நீங்க டிஸ்ட்ரிபியூட் விடோவா இருக்கீங்களா, இல்ல சப்போஸ் நீங்க விடோவா இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான பர்டிகுலர்ஸ் எல்லாமே நீங்க சப்மிட் பண்ண சொல்லுவாங்க, நீங்க அதை கொடுக்கணும். இல்ல நீங்க வந்து பிசிக்கலி சேலஞ்ச்டு மெம்பர்ஸா இருக்கீங்கன்னா
ஆம்னு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அதுக்குரியது எல்லாமே நீங்க சப்மிட் பண்ண சொல்லுவாங்க. ஆல்ரெடி இது குரூப் 2க்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு. சைன்லாம் கேக்குறாங்க. அப்படிலாம் இல்ல. நீங்க ஒரு சர்டிபிகேட் நீங்க சைன் வாங்கி வச்சிருப்பீங்க பாத்தீங்களா, அந்த சர்டிபிகேட்டை மட்டும் நீங்க அப்லோட் பண்ணா போதுமானதை தவிர வேற எதுவும் வேண்டாம். அதே மாதிரி நீங்க எக்ஸ் சர்வீஸ் மேனா இருக்கீங்க அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்ல அப்படின்னா நோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்றது கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி நீங்க எந்த ஒரு அரசு பணி அல்லது மாநில அரசு யூனியன் பிரதேச பணியில நிரந்தரமாக பணியாளராக பணிபுரிவீர்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்களுடைய எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸ் ஆல்ரெடி நீங்க கவர்மெண்ட்ல இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. சோ இல்ல. அதே மாதிரி உங்களுடைய நீங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயான்னு கேக்குறாங்க, அதுக்கும் இல்ல. அதே மாதிரி உங்களோட டிஸ்குவாலிபிகேஷன், அதாவது உங்களை எதுவும் ரிஜெக்ட் பண்ணிருக்காங்களா, நீங்க எதுவும் தேர்வு எழுதுறப்ப நீங்க வந்து குறிப்பிட்ட காலத்திற்கு உங்களால எழுத முடியாது, தகுதி இல்லைன்ற மாதிரி எதுவும் சொல்லியிருக்காங்களா பணியாளர் தேர்வு வாரியத்துல இருந்துன்னு கேக்குறாங்க, அதுவும் இல்ல. சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா உங்களால எக்ஸாம் எழுத முடியாது. ஓகேவா? அதே மாதிரி உங்க மேல ஏதாவது கிரிமினல் கேசஸ் இருக்கா அப்படின்றதையும் கேட்பாங்க. அதே மாதிரி நீங்க திருமணம் முடிஞ்சிட்டீங்க அப்படின்னா இன்னொரு ஒருத்தவரை திருமணம் செய்து கொள்வீர்களா, அதாவது டிவோர்ஸா இருக்கீங்க, அந்த ப்ரோசஸ் எல்லாமே முடிஞ்சா, இல்ல ஏற்கனவே நீங்க திருமணமானவர்களா, இல்ல இன்னொரு அஃபேர்ல எதுவும் இருக்கீங்களான்ற மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க. சோ இது எல்லாத்துக்குமே நீங்க இல்ல 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 அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்றத நீங்க கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அதுக்காக நெக்ஸ்ட் வந்து நீங்க என்ன போஸ்ட்க்கா, ஆக்சுவலா ஆல் போஸ்ட் தான் வரும், நீங்க அந்த ஆல் போஸ்ட மட்டும் நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதே மாதிரி தேர்வு முடி, அதாவது இது வந்து எஸ்எஸ்எல்சி அண்ட் நம்மளுடைய ஹையர் செகண்டரி அது போக டிகிரி சர்டிபிகேட்ஸ் எல்லாமே அந்த தேர்வு நீங்க எப்ப முடிச்சீங்க எக்ஸாக்டா கூட போட வேணா, தோராயமா நீங்க கொடுத்தா போதும். அதே மாதிரி நீங்க முக்கியமா கொடுக்க வேண்டியது இந்த சர்டிபிகேட் நம்பர்னு ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா, இந்த சர்டிபிகேட் நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுடைய சர்டிபிகேட்ல மேல ஒரு நம்பர் வந்து கொடுத்திருப்பாங்க, அந்த நம்பரை கொடுங்க. சப்போஸ் நீங்க டிகிரி முடிச்சிருக்கீங்க, அண்ணா யூனிவர்சிட்டி முடிச்சிருக்கீங்கன்னா மொத்த பேப்பர்ஸை கொடுத்துட்டு பின்னாடி நமக்கு ஒரு நம்பர் கொடுத்திருப்பாங்க, அந்த நம்பரை நீங்க கொடுக்கணும். நீங்க இதுல பிஎஸ்டிஎம் வாங்கியிருக்கீங்களா அப்படின்றதையும் நீங்க மறக்காமமா நீங்க என்ன செஞ்சுக்கணும், பிஎஸ்டிஎம்னா ஆமா நான் பிஎஸ்டிஎம் தமிழ் வழியில தான் படிச்சேன் அப்படின்றதையும் பாத்துக்கோங்க. இதே இது ஹையர் செகண்டரிக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க. சப்போஸ் நீங்க டிப்ளமா முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான நீங்க எப்போ முடிச்சீங்க, அந்த பட்டப்படிப்பு பெயர் என்ன, படிப்பிற்கால காலம் என்ன, சான்றிதழ் எண் எல்லாமே நீங்க கொடுக்கணும். நீங்க யூஜி முடிச்சிருக்கீங்கன்னா யூஜி எங்க நீங்க முடிச்சீங்க அப்படின்றதையும் நீங்க கொடுத்தாகணும். இல்ல நீங்க கோஆபரேட்டிவ் ட்ரைனிங்னா அது ஒரு தனி படிப்புங்க, 6 months அண்ட் 7 monthsக்கான தனி படிப்பு, அது நீங்க முடிச்சிருந்தீங்க அப்படின்னா ஆம் கொடுங்க, இல்லாட்டி இல்ல அப்படின்றது கொடுத்துருங்க. அதே மாதிரி வேற ஏதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் நீங்க எதுவும் படிச்சிருக்கீங்க, PGDCA எல்லாம் சொல்லுவாங்க, ஓகேவா, அது எதுவும் நீங்க முடிச்சிருக்கீங்கன்னா நீங்க இதுல கொடுக்கலாம், இல்ல அப்படின்னா விட்டுறலாம். முக்கியமா டைப்ரைட்டிங் நீங்க முடிச்சிருக்கீங்க அப்படின்னா ஷார்ட் டைப்பும் சரி, இதுவும் தமிழ் ஒரு இது இங்கிலீஷ், நீங்க என்ன ஒரு டைப்ரைட்டிங் நீங்க முடிச்சிருந்தாலுமே நீங்க இதுல உங்களுடைய டைப்ரைட்டிங் இதை நீங்க அட்டாச்மெண்ட் அப்படின்றது பண்ணிக்கலாம். சோ டைப்ரைட்டிங் சார்ந்த இதுவும் வேகன்சி இருக்கு அப்படின்னா அதுவும் உங்களுக்கு ஷோ ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி ஷார்ட் ஹேண்ட் முடிச்சிருக்கேன் அப்படின்னாலும் நீங்க இதுல என்ன செஞ்சுக்கலாம், நீங்க நோட் டவுன் பண்ணிக்கலாம். இல்ல நான் பிசிக்கல் அண்ட் விஷுவல் ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது உடற்தகுதி மற்றும் பார்வை திறன், அதுல வனக்காவலரா இருக்காங்க, இதுல நமக்கு வனக்காவலர் வராது, சோ வந்துச்சு அப்படின்னா நமக்கு அதுக்கான ஒரு அப்டேட் தான் இது. இது எல்லாத்தையுமே நீங்க முடிச்சிட்டு உறுதிப்படுத்திக்கணும். பிஎஸ்டிஎம் இருக்கா இல்லையான்றதை உறுதி இங்க நீங்க கன்ஃபார்மா படுத்திடணும். ஓகேவா, பிஎஸ்டிஎம் இருக்கு அப்படின்னா பிஎஸ்டிஎம் இருக்கு, பிஎஸ்டிஎம் இல்ல அப்படின்னா பிஎஸ்டிஎம் இல்லன்றத கொடுத்துட்டு இந்த ஓகே பட்டனை கிளிக் பண்ணிட்டு சேவ் அண்ட் ப்ரொசீட் அப்படின்றத கொடுத்துருங்க. அதே மாதிரி எக்ஸாம் நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் நமக்கு குரூப் 2 தெரியும். அதே மாதிரி நீங்க வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டால நீங்க இருக்கீங்க அப்படின்னா ஒன்னு எஸ் கொடுங்க, இல்ல இல்லன்னு கொடுத்துருங்க. இல்ல நீங்க எந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டால நீங்க இருக்கீங்க, நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல விளையாண்டுருக்கீங்களா, இல்ல ஜோனல் லெவல்ல விளையாண்டுருக்கீங்களா, நீங்க என்ன விளையாட்டு விளையாண்டுருக்கீங்க அப்படின்றது எல்லாத்தையுமே கேட்பாங்க. சோ அது எல்லாமே கேட்டுட்டு ஓகே கொடுத்துட்டு சேவ் அண்ட் கண்டினியூ அப்படின்றத கொடுத்துருங்க. நேம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் மொத்தம் 2 இடம் நீங்க கொடுக்கணும். ஒன்னு நான் வந்து மதுரை கொடுத்திருக்கேன், இன்னொன்னு திண்டுக்கல் கொடுத்திருக்கேன். நீங்க உங்களுடைய பர்டிகுலர் ஏரியாவை சுத்தி வேற எதுவும் எக்ஸாமினேஷன் சென்டர் இருக்குன்னா நீங்க தாராளமா ஓகே கொடுத்துக்கலாம். அதே மாதிரி நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா நான் ஆக்சுவலா சப்ஜெக்ட் வந்து தமிழ் நான் சூஸ் பண்ணிருக்கேன். அதே மாதிரி ஜெனரல் ஸ்டடிஸ், ஆப்டி அண்ட் ரீசனிங். நீங்க சப்போஸ் தமிழ் தாண்டி இங்கிலீஷ் நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னாலும் நீங்க இதுல சூஸ் பண்ணிருங்க. ஃபீஸ் கன்செஷன் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 times அந்த கன்செஷன் ஃபீ அப்படின்றது ஒன்னு இருக்கு. இல்ல நான் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணல, ஆல்ரெடி அப்ளை பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா நீங்க ஃபீ அப்படின்றது 100 rupees பே பண்ற மாதிரி வரும். இதை நீங்க யூபிஐ மூலியமா ஜிபே மூலியமாவே பே பண்ணிக்கலாம். இல்ல அப்படின்னா ஆன்லைன் மூலியமாவும் நீங்க பே பண்ணிக்கலாம். இங்க நான் வந்து ஆன்லைன் மூலியமா நான் பே பண்ணிருக்கேன்.
சோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம அப்லோட் எல்லாமே நம்ம பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் கன்ஃபார்ம் நம்ம பண்ணணும். இந்த கன்ஃபர்மேஷன் இதுல உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்து நீங்க பே பண்ணதுக்கு அப்புறம் தான் அப்ளிகேஷன் நம்பர் வரும். நீங்க எப்ப பே பண்ணீங்க, அதே மாதிரி உங்களுடைய பெயர், தந்தை பெயர் எல்லாமே கொடுத்ததுக்கு அப்புறம் கடைசியா இந்த எல்லாத்துலயுமே ஓகே 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 கொடுத்துட்டு எஸ் அண்ட் ப்ரொசீட் ஐ கன்ஃபார்ம் த அபவ் அப்படின்றத கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்ம இப்ப பேமெண்ட் ப்ராசஸ்ல தான் போவோம். நீங்க மெயில் ஐடி, மொபைல் நம்பர் 100 rupees நான் பே பண்றேன். இந்த கேட்வே வந்திருக்குல, நீங்க யூபிஐலும் இதை நீங்க பே பண்ணிக்கலாம். இல்ல நெட் பேங்கிங் வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் நீங்க பே பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டீங்க அப்படின்னா, யூபிஐ அப்படின்னா உங்களுடைய போன்ல அந்த ஸ்கேனர் கொடுத்துருவாங்க. ஸ்கேன் பண்ணி நீங்க எப்பயும் போல ஜிபே பண்ற மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். நான் நெட் பேங்கிங் நான் யூஸ் பண்ணிருக்கேன். நெட் பேங்கிங் யூஸ் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்ததுக்கு அப்புறமா உங்களுடைய பே அண்ட் சப்மிட்னு எனக்கு வந்துருச்சு. அதை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னுடைய அப்ளிகேஷன் நம்பர், நான் எப்ப ரெஜிஸ்டர் பண்ணேன், எல்லா டீடைல்ஸுமே எனக்கு வந்துடும். இவ்வளவுதான் ஸ்டெப்ஸ். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்றீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்க வேண்டிய ஒண்ணு. சப்போஸ் நான் இப்ப அப்ளை பண்ணல, நான் கடைசி டைம்ல நான் போய் அப்ளை பண்ணிக்கிறேன் அப்படின்னா அந்த ரிஸ்க் எதையுமே தயவு செஞ்சு எடுக்காதீங்க. ஏன்னா கடைசி டைம் அப்படின்றப்ப நம்மளுடைய வெப்சைட் வந்து பிளாக் ஆகுறதா, அதாவது ஜாம் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் அப்படின்றது இருக்கு. சோ இப்பவே போய் தாராளமா அப்ளை பண்ணிக்கோங்க. வேற எதுவும் உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க அதை சொல்லுங்க. மறக்காம ஃபர்ஸ்ட் டைம் எழுதுற உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணிருங்க, அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கட்டும். முக்கியமா நீங்க நோட் பண்ண வேண்டியது போட்டோ, மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடி உங்களுடைய கையெழுத்து கரெக்டா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே தான். சோ இப்ப இருக்கிற கரண்ட் போட்டோ எடுங்க. அதே மாதிரி இந்த போட்டோ நீங்க யூஸ் பண்றீங்க பாத்தீங்களா, அதை ஒரு காப்பி போட்டு வச்சுக்கோங்க. உங்களுடைய எக்ஸாமினேஷன் அப்ப நீங்க எடுத்துட்டு போறதுக்கு யூஸ் ஆகும். சோ இவ்வளவுதான் ப்ரொசீஜர். சோ நோட் டவுன் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் அப்டேட்டுக்கு நம்மளுடைய பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.